இன்னைக்கு நவம்பர் 7 சில கேலண்டர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ரெமோ ரிலீஸ்னு போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்தே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக், இன்னைக்கு தான் ஷூட்டிங், இன்னைக்கு தான் ட்ரெய்லர், இன்னைக்கு தான் பாட்டு, இன்னைக்கு தான் படம்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. படத்துடைய ஓப்பனிங் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலுமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. சூப்பராக இருந்திருக்கு. ரெமோ பொறுத்தவரை கதை இதுதாங்க. கதையை முன்னாடியே சொல்லலாம் யோசிக்கவே வேணாம். டைட்டில் போடுறப்ப அவங்களே கதையை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. கதையை சொல்றவர் தமிழ் சினிமாவுக்கு கதையை சொல்லிட்டு படத்தை போடுற டெக்னிக்கை சொல்லி வச்ச எஸ்.ஜே. சூர்யா தான். அந்த ஐடியாக்கே டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு சிவகார்த்திகேயன். பொண்ணுங்கனாலும் லவ்னாலும் அவருக்கு சுத்தமா ஒத்து வர மாட்டுது. ஹீரோவாகியே தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறார் சிவகார்த்திகேயன். அவருக்கு பொண்ணுங்கனாலும் லவ்ஸ்னாலே ஆகிறதே இல்லைங்க. கே.எஸ். ரவிக்குமார்ட்ட ஒரு படத்தோடைய ஆடிஷனுக்கு போயிட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸ்லையும் பின்னி எடுக்கிறவர் ரொமான்ஸ் வரும்போது மட்டும் ஸ்டக்காகி நிற்கிறாரு. திரும்பி வர வழியில் அவர் கண்ணில் படுறாங்க கீர்த்தி. உள்ள இருந்த அத்தனை ரொமான்ஸும் அவருக்கு அப்படியே பொங்கிட்டு வருதுங்க. திருப்பி அடுத்த ஆடிஷனுக்கு போயிட்டு அதே கே.எஸ். ரவிக்குமார்ட்ட இந்த வாட்டி பார்க்குறப்ப நம்மளுடைய டார்கெட் நடிப்பு கிடையாது, கீர்த்தி தான்றத சிவகார்த்திகேயன் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி கீர்த்தி என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு. நர்ஸ் வேஷத்துல தான் ஆடிஷன் போயிருப்பாரு. அந்த வேஷத்தோட கீர்த்தி இவரை பார்த்து அவங்க ஹாஸ்பிட்டல் ஒரு நர்ஸ் வேலையும் வாங்கி கொடுக்குற டாக்டர் அம்மா தான் கீர்த்தி சுரேஷ். இப்ப அந்த நர்ஸா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க மனசை கலைச்சி, மனசுல இருக்கிற என்கேஜ்மெண்ட் பண்ண பையனை கலைச்சி அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் எப்படி உட்காருன்றது தான் ரெமோ படத்துடைய கதை. வின் பண்றதுக்கு சிங்கிள் அடிச்சா போதுனாலே 6 அடிக்கிற சிவகார்த்திகேயன் இதுல ரெக்வயர்மெண்ட் எக்கச்சக்கம். பெண் வேஷத்துலையும் ஒரு அம்மாவுக்கு அடக்கமான பையனாகவும், காதலி மனசை எப்படியாவது கலைச்சி விட்டு அந்த இடத்துல மீன் பிடிக்க நினைக்கிற ஹீரோவாகவும் பல வெர்ஷன்ல பின்னி இருக்கிறாருங்க. குறிப்பா ரெஜினா மோத்வானி அதுதான் ரெமோவா. கீர்த்தி விடவும் ரெமோக்கு இனிமேட்டு அதிக கால்ஷீட் தேவைப்படும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு. அந்த அளவுக்கு ஆள் பக்கா பக்கா பக்கா. குவாண்டம் லீப் சொல்லுவோம்ல, அது சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படத்துக்குமே காட்டிட்டு வராரு. அதுவும் இந்த படத்துல ரொம்பவே அழகா இருக்கிறார். சிவகார்த்திகேயன் அவ்வளோ அழகா தெரியறதுக்கு முக்கியமான காரணம் பி.சி. ஸ்ரீராமுடைய கேமரா தான். அந்த பெண் வேஷத்துக்குன்னு எக்ஸ்ட்ராவா அந்த கோட்டிங்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ராவா போஸ்ட் ப்ராசஸிங்ல ஒர்க் பண்ணி ரொம்ப பாலிஷாவும் ரொம்ப அழகாவும் உறுத்தாத வகையில காமிச்சிருக்காரு. டேப்லெட்டுக்கு தான் இப்ப மவுஸ், ஆனா இப்பவும் மவுஸ் இருக்கிற ஒரே பி.சி. ஸ்ரீராம் சார் மட்டும்தான். கீர்த்தி சுரேஷா இது வரைக்கும் தமிழ் சினிமா இவ்வளோ அடக்கமா காமிச்சதே இல்லை. பி.சி. சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிருக்காரு. அவ்வளோ அழகா இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். தோனி கூட சேர்ந்து ஜடேஜாவா மின்ற மாதிரி தான் சிவகார்த்திக் கூட சேர்ந்து சதீஷும் கலக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயனை மீறி கிடைக்கிற இடங்கள்லாம் சதீஷ், நான் கடவுள் ராஜேந்திரன், யோகி பாபு இந்த 3 பேரும் அப்படி ஸ்கோர் பண்றாங்க. படத்தோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு காமெடி மிகப்பெரிய பலம்னா அதுக்கு இந்த 3 பேர் தான் பொறுப்பு. டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் சங்கர் ஸ்கூல்லேருந்து வந்தவர். விஷுவல்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. கூட ஆடுற டான்சர்ஸ்க்குலாம் ஒரு வித்தியாசமான லாரி மாதிரி ஹெல்மெட் போடுறது, சென்னை நகர தெருக்களில் பகல்லையும் நைட்லையும் வித்தியாசமாக காட்டுறதுன்னு தன்னுடைய குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்ட அத்தனை விஷுவல் விஷயங்களையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஒரு மாஸ் படம், ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் என்னென்ன விஷயம் தேவையோ அது அங்கங்கே கரெக்டாக சொல்கிறார். ஒரு காமெடிக்கான ஸ்கோப் ஒரு சீனில் இருக்குன்னா அதை எங்கேயுமே விடாமல் அதனுடைய எண்டு வரைக்கும் கொண்டு போய் அடி அடி அடின்னு அடிச்சிருக்கிறாரு. அதனால தான் தியேட்டரில் அப்படி ஒரு கொண்டாட்டமான மனநிலை இருக்குது. அதே சமயம் இந்த காரணங்களால தான் லாஜிக் ரொம்பவே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஒரு சீன்ல கீர்த்தி சுரேஷ் வந்து கதவு தட்டுவாங்க. உள்ள வந்து கதவு திறக்கணும். சிவகார்த்திகேயன் வந்து திறந்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் சதீஷ் வந்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் சரண்யா வந்துட்டு போகும். 3 பேரும் சேர்ந்து ஒரு கலாட்டாலாம் பண்ணி கதவு திறக்கிறது 1/2 மணி நேரம் ஆக்குறாங்க. அது வரைக்குமா ஒரு பொண்ணு வாசல்லே நிக்குன்ற கேள்வி நம்ம கேட்காத வரைக்கும் ரெமோ நம்மளை என்டர்டெயின் பண்ணும். அந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு ரெமோ கண்டிப்பா பிடிக்காது. அனிருத்தும் சிவகார்த்திகேயன் ஒன்னா வளர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்யோன்யம், அந்த நட்பு பாட்டுலையும் தெரியுது, பிஜிஎம்லையும் தெரியுது. கடைசி பாட்டு தவிர மீது எல்லா பாட்டும் தியேட்டர்ல பாக்குறதுக்கு அப்படி ஒரு எஃபெக்டை கொடுக்குது. பிஜிஎம்ல சிவகார்த்திகேயனை தெறிக்கி விட்டுருக்காரு அனிருத். ஓவர் ரெஃபரன்ஸ். ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி வரைக்கும் ஏதாவது ஒரு சீன்ல யாராவது ஒருத்தங்க ரெஃபரன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுல எல்லா ரெஃபரன்ஸையும் தனக்கு வச்சுக்கிட்டு தனுஷை ரெஃபர் பண்ற இடத்துல மட்டும் யோகி பாபு கொடுத்துருக்காரு. என்ன உள்குத்து பாஸ். எல்லாமே சூப்பரா இருக்குன்னா ரெமோனா அந்த லெவல் படமா கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. ஒரு கிஃப்ட் ராப்பை பிரிச்சுட்டே போறப்போ ஒரு ஆர்வம் இருக்கும், கடைசியில் அதுல ஒண்ணுமே இருக்காதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ரெமோ. ரெமோ படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ட்ராக் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நிச்சயமான பொண்ணை ஒரு பொம்பளை வேஷம் போட்டு போய் ஒருத்தங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றதுன்றது ஒண்ணுதான் இதுல நாவலான விஷயம். ஆனா ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை கரெக்ட் பண்ற வேலையை தான் ஷாருக் கானும் பண்ணியிருக்காரு, இங்க விஜயும் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்து ஸ்கிரீன் பிளேல நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்வம் வரல, ஒரு பெரிய அதிர்ச்சி வரல. இந்த படத்தை பி.சி. ஸ்ரீராம், ரசூல் பூக்குட்டி மாதிரியான ஆட்கள் ஒத்துக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அதை மீறி ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த படத்தை ஒரு ப்ளஸ் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சில பேர் போவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது தீர்த்துதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஸ்டாரை என்னால் என்ஜாய் பண்ண முடியும், ஒரு கொண்டாட்டமான படத்தை எல்லாரோட சேர்ந்து லாஜிக் இல்லாமல் ரசிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெமோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சுமோ. கேட்ட கொஸ்டின்ஸை திரும்ப கேட்க அப்படி போகணுமா? நான் எல்லா ஷோயும் மறந்துடுவேன். அப்படி சொல்ல முடியாதே, ஒரு ஷோங்க எல்லா ஷோவுமே பிடிக்குமே. நான் இதுக்கு ஆஸ்திரேலியா பார்த்ததில்ல, நிறைய இடம் பார்க்கணும். ஈஜிப்ட் பார்க்கணும், சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்கணும். ஆகவே இல்லை, நான் இது திரும்பவும் எங்கேருந்தோ வந்த ஒரு வதந்தி தான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் ஒன்றும் பார்ப்போம், செவ்விலே விட்டு அடிப்பாங்க எங்கள் ஸ்கூலில். கிடையவே கிடையாது.
சி இட்ஸ் லைக் ஒரு சர்க்கிள் தான். வெளிய தளபதி சொல்ற மாதிரி ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க, தோக்குறவங்க ஜெயிப்பாங்க. அப்படியே இட்ஸ் அ சர்க்கிள் தான்.